நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் 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 விட்றா டேய் இருடா விட்றா டைரிய படிச்சிட்டனே. டேய் அசிங்கமா உனக்கு? இல்ல மச்சான், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன இருக்கு? இதே பர்சனல். அதுக்காக காதலிக்கிற பொண்ணுக்கு கூட தெரியாத அளவுக்கு பர்சனலா வச்சிருப்ப? எதையும் அறக்குறையா படிச்சு உளராத. ஃபுல்லா படிச்சிட்டேன். அதே மாதிரி நான் வளரலங்கிறது உனக்கு தெரியும். இப்போ என்னடா வேணும் உனக்கு? நீ சந்தோஷமா இருடா, அது போதும் எனக்கு. நீ தொல்லை பண்ணாம இருந்தாலே நான் சந்தோஷமா தான் இருப்பேன். டேய் பாரதி, என்னடா என்ன நொன்னடா? சும்மா அடுத்தவன் டைரி எடுத்து படிச்சுட்டு அசிங்கலாம அது டிஸ்கஸ் வர பண்ற. இது உனக்கே நல்லா இருக்காடா? டேய், இத்தனை நாளா என் கூட இருக்க, ஒரு நாளாச்சும் இதை பத்தி என்கிட்ட சொன்னியா? நீலாம் நண்பனாடா? சும்மா ஏதாவது பேசி என்ன குழப்பாத. நான் ஒன்னும் குழப்பல. ஆனா ஒழுங்கா அந்த பொண்ணுகிட்ட உன் மனசுல இருக்கதை சொல்லிடு. அதுல எங்களுக்கு தெரியும், உன் வேலையை பாரு. டேய், உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். நான் பாத்துக்கிறேன். யாரோ ஒரு பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல, உன் மாமன் பொண்ணு தானே, உனக்கு இல்லாத உரிமையா? டேய் மச்சான், கிண்டலுக்காகலாம் நான் சொல்லல, உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால தான் சொல்றேன். உன் மனசுல இருக்கிறத வெளியில சொல்றதுக்கு ரொம்ப யோசிக்கிற ஆள் நீ. இதெல்லாம் இப்ப ஸ்டைலே இல்லடா. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. டைரி எழுதுறதே பழைய ஐட்டம் தான். எனக்கு தெரிஞ்சு கடைசியா டைரி எழுதுனது இதயம் முரளி மட்டும் தான். அதுக்கப்புறம் நீ. டேய் இல்லனா ஒண்ணு பண்ணு, அந்த பொண்ணுகிட்ட சொல்ல யோசனையா இருந்தா உன் மாமா கிட்ட சொல்லு. டேய் லூசு மாதிரி பேசாதடா. அவர் மாட்டேன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறியா? அவர் என்ன சொல்றாருங்கிறதெல்லாம் அப்புறம். நான் போய் அவர்கிட்ட. உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குடா. அதுக்குன்னு பொண்ணு கொடுங்கன்னு கேட்க சொல்றியா? ஏன் கேட்டா என்ன தப்பு? உன் மாமா தானே. அவர் என் மாமா இல்லடா, என்னோட சாமி. ஏய், நீ என்னை பத்தி எப்படி வேணா நினைச்சுக்கோ. நான் அந்த காலத்து ஆளாவே இருந்துட்டு போறேன். அவர் எனக்கு வெறும் மாமா மட்டும் இல்ல, அப்பா அம்மா, எனக்கு நல்லது கெட்டது கத்து கொடுத்த குரு. இன்னைக்கும் என்னோட தூசி கூட இல்லாம பாத்துக்கிற சாமிடா அவரு. எங்க அம்மா செத்து போறப்போ நான் 4வது படிக்கிறேன். வந்தவங்கலாம் எங்க இந்த பையன் நமக்கு சுமையாயிருவணும்னு எல்லாம் பயந்து ஓடினாங்க. ஆனா என் மாமா மட்டும் வாடா மருமகனே நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்ட சாமிடா அவரு. படிக்க வச்சு வேலை கொடுத்து இன்னைக்கும் அவர் என்ன புள்ள மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரா. சரிடா, அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர்கிட்ட போய் உங்க பொண்ணு கொடுங்கன்னு சரிசமா பேசுற தைரியமோ தைரியம் எனக்கு இல்லடா மாப்ள. ஆமா மச்சான், எதுக்காகவும் என் மாமாவை இழக்க தயாரா இல்லடா. அப்ப இந்த டைரி முழுக்க உன் மாமா பொண்ணை பத்தி எழுதி வச்சிருக்க? எனக்கும் மனசுல ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு என்னமோ அவர்கிட்ட பேசினா நடக்கும்னு தோணுது. நடக்கலாம், ஆனா நான் பேச மாட்டேன். சரிடா, நீ நேசிக்கிற அந்த பொண்ணுகிட்டயா சொல்லலாம்ல? எல்லாம் ஒண்ணுதான். அது எப்படி? அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருந்தா? ஏற்கனவே சுபா பண்ண கலாட்டால அவர் ரொம்ப நொந்து போயிருக்காரு. இனி இத பத்தி யோசிக்க போறதே இல்ல. அப்ப லவ் அப்படின்னா? டேய் தியாகிகளா, ரொம்ப ஓவரா இருக்குடா நீங்க பண்றது. டென்ஷன் ஆகாம உன் வேலையை போய் பாருடா. கண்டிப்பா இதை நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லதான் போறேன். டேய் வேணாம், நல்லது பண்றதா நினைச்சிட்டு என் மாமா குடும்பத்துல போய் பிரச்சனை பண்ணா என்ன குணுருவியா? நான் செத்துருவேன். டேடே, இதை இதோடு விட்டுரு, அவ்வளவுதான். ரெண்டு நாள் ஆபீஸ்ல இல்லைன்னா எவ்வளவு பெரிய இஷ்யூக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது. அன்னைக்கே சொன்னேன், சினிமா மாதிரி சர்க்கஸ் எல்லாம் பண்ணலாம் நினைச்சிட்டு வேலைக்கு வர வேண்டாம். பவர் இருக்கிற ஒருத்த பத்தி நெகட்டிவ் எழுதணும்னா உன்னை யோசிக்க வேண்டாமா? நான் எழுதின ஒவ்வொரு லைன்ஸ்க்கும் எவிடன்ஸ் இருக்கு சார். இருக்கட்டுமா? கேட் வாசல்ல வந்து கத்துறவங்கிட்ட அதை நான் காட்ட முடியுமா? இல்ல கல்லெடு தெரியவனுக்கு இதெல்லாம் புரியுமா? நியூஸ் தப்புன்னு நான் சொல்லியே, அது எதுக்கு போடணும்னு தான் நான் கேட்கிறேன். எனக்கு புரியல சார். இதெல்லாம் நடக்கிற எல்லாத்தையும் எழுதணும்னு உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு தான் ஆசை. ஆனா நமக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. பிடிக்குதோ இல்லையோ, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் நம்ம சண்டை போட்டு இருக்க முடியாது. நான் வெறும் எடிட்டர் தான். இந்த நியூஸ்னால
நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? காலையில இருந்து 100 ஃபோன் கால்ஸ். எம்டி என்ன கூட்டு கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு. நான் என்ன பதில் சொல்லட்டும்? நியூஸ் சேனல் நடத்துறதை விட்டுட்டு பானிபூரி கடை வைக்க சொல்லுங்க அவர்கிட்ட. ஜனனி, சார், பொய்க்கு தான் சின்னது பெருசு அதை விட பெருசுன்னு சைஸ் எல்லாம் இருக்கு. உண்மை எப்பவுமே ஒண்ணுதான், ஒரே ஒரு சைஸ் தான். அதை கூட்டி குறைச்சி ஏத்தி இறக்கிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது சார். சேரும்போது சொன்னீங்களா சார் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்னு? அப்படி இல்லம்மா சார், பொலிட்டிஷியனை விட மீடியாக்கு தான் பவர் ஜாஸ்தி சார். ஒருத்தர் பதவியில இருக்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ற பவர் மீடியாக்கு இருக்கு. ஒரு காலத்துல தப்பு பண்றவங்கள தண்டிக்க போலீஸ் கோர்ட் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதை விட ஒரு பவர்ஃபுல்லான ஆயுதம் இருக்கு சார். அதான் மீடியா சார். கோர்ட்ல சாமர்த்தியமா வாதாட முடியும். ஆனா மீடியாவுல ஒரு உண்மையை சொல்லிட்டா 100 கோடி பேருக்கு அவங்க வாதாடி ஆகணும். நீங்க தானே சார் சொன்னீங்க, உண்மையை பேசு, நேர்மையாயிரு, செய்யற விஷயத்த தைரியமா செய்யணும். இன்னைக்கு என்ன சார் ஆச்சு? அப்படியே மாத்துறீங்க. ஜனனி, உண்மையை சொல்றது நம்ம வேலைதாம்மா. ஆனா அதையும் தாண்டி இது ஒரு பிசினஸ். உண்மையை சொன்ன பல பத்திரிக்காரங்களுக்கு உலகம் பூரா என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமில்ல? சார், எத்தனையோ பேர் செத்துதான் இந்த ஃப்ரீடத்தை வாங்கியிருக்காங்க. அதை காப்பாத்துறதுக்கு இன்னும் 4-5 பேர் சாகணும்னா பரவாயில்ல சார். சார், நான் இப்படிதான் சார் இருப்பேன். மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை சொல்லுவேன், அதைத்தான் நான் செய்வேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. இல்ல நீ ஏன் வேலையை விட்டு போயிடுன்னு சொல்லுங்க, நான் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன். என்னால குனிஞ்சு குனிஞ்சு பயந்தெல்லாம் வேலை செய்ய முடியாது சார். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா சாரி சார். ஆனா இதுதான் நான் சார். என்ன சார்? இத்தனோடு சைஸ்க்குள்ள இவ்வளவு கோபம்? உன்னை என்ன பண்றது? நான் வேணா வேலையை விட்டு போயிடுறேன் சார். பொறுப்பொரு, அவசரப்படாது. எனக்கு உன்ன மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசைதான், முடியல. ஆனால் அட்லீஸ்ட் அப்படி இருக்கிற ஒருத்தரை முடிஞ்ச வரைக்கும் சேவ் பண்ணும்ல. சரிம்மா, ஒரு எடிட்டரா நீ சொன்ன நியாயமெல்லாம் எனக்கு புரியுது, பாயிண்ட் டேக்கன். ஆனால் ஒரு பொண்ணை பெற்ற அப்பாங்கிற முறையில் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், அதை மட்டும் கேளு. உன் தைரியத்தால் சேனலுக்கு மட்டும் இல்லை, பர்சனலாக உனக்கும் பிரச்சனை தான். சேனலில் கல் விட்டா 4 கண்ணாடி தான் மாற்றிடலாம். ஆனால் உண்மையில அவனை கல் விட்டா எப்படி மாற்றுறது? இந்த மாதிரி இன்னொரு ஜன்னையை எங்கே போய் தேடுறது? கேர்ஃபுல்லாக இரு. நியூஸ் நீ தான் பண்ணேன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ யார் என்னன்னு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ தான் ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க. வந்ததுமே இந்த மாதிரி பிரச்சனைலாம் மாட்டிருக்கக்கூடாது. மாட்டியாச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு பாலிடிக்ஸ் நியூஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். ஆவடியில் ஒரு நாய் வந்து குரங்குட்டிக்கு பால் ஊட்டி வளர்க்குது. திருவொற்றியூரில் ஒருத்தன் கண்ணை மூடிட்டு எதிரில் வர்ற வண்டி நம்பர்லாம் சொல்கிறான். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்கிறது எப்படி? உசிலம்பட்டிக்கிட்ட சோழர் காலத்து கல்வெட்டு கிடக்குது. இப்படி பிரச்சனை இல்லாத நியூஸ் எல்லாம் பண்ணிட்டு சார், இது 1 வாரம் 10 நாள் தாம்மா. பிரச்சனை முடிஞ்ச உடனே மறுபடியும் பழைய வேலைக்கு நீ வந்துடலாம். வாசல்ல பார்த்தீங்களா, காலையிலிருந்து ஒரே சத்தம் கலாட்டா. வெளியில் போக வேண்டாம். ஈவினிங் ஆஃபீஸ் வண்டியில் வீட்டுக்கு போயிருங்க. 1 வாரம் லீவ் எடுத்துங்க. தெரியாத நம்பர்லேருந்து கால் வந்துச்சுன்னா எடுத்து பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க. கொஞ்ச நாளைக்கு ஃபோன் கால்ஸ் எடுக்காமல் இருந்தாலே நல்லது. ஓகே, கிளம்புங்க. சாரி சார், ஐ புட் யூ இன் ட்ரபிள். இட்ஸ் ஓகே. எம்டி கேட்டா என்ன சார் சொல்ல போறீங்க? நியூஸ் சேனலை நிறுத்திட்டு பானிபூரி விற்க சொல்ல போகிறேன். பார்த்துமா, பத்திரமா போ. பயப்படுறது வேற, கவனமாக இருக்கிறது வேற. நீ பயப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். கவனமா இரு. தேங்க்ஸ் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். குட் மார்னிங் பா. என்னம்மா காலையிலே பேப்பர் பார்த்துட்டு இருக்க? பிரில்லியன்ட் கேர்ள் ஐட்டியா? ராசி பலன் பார்க்கறேன்ப்பா. ராசி பலனா? என்ன போட்டிருக்கு உனக்கு? மாணவர்களுக்கு கஷ்டமான வாரம்னு போட்டிருக்கு. பரீட்சை வருதுல்ல, அதான். எனக்கு என்னம்மா போட்டிருக்கு? தனுசு தானே? அப்பா, உங்க வாழ்க்கை துணையை சந்திப்பீங்களா? அதெல்லாம் சின்ன பசங்களுக்காக இருக்குமா.
அப்படிலாம் இல்ல, வாழ்க்கை துணை இல்லாத எல்லாருக்கும் அது பொருந்தும் தான். இந்த வயசுல எங்கம்மா போய் வாழ்க்கை துணை தேடுறது? அப்பா, டைம் வந்தா நீங்களா தேடி போகலாம் வேண்டாம், அவங்களே உங்களை தேடி வருவாங்க. அபிராமி வருவா. காலிங் பெல் அடிப்பா. வலது கால எடுத்து வச்சு உள்ள வர சொல்லுங்க. நான் போய் ஒரு குட்டி தூக்கம் போடுறேன். அபிராமி வருவா, காலிங் பெல் அடிப்பா. அடிப்பா அடிப்பா. பக்கத்துல வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க. கே உங்ககிட்ட தான் இருக்குன்னாங்க. ஓ ஆமா. நீங்க என்ன இங்க? இது ஏன் வீடுதான். ஐ அம் ஸ்டேயிங் ஹியர். ஓ ஓகே, தேங்க்ஸ், பை. ஹலோ ஹலோ, என்னாச்சு? இல்ல, இந்த வீடு எனக்கு சரியா வரும்னு தோணல. என்னங்க, எனக்காக இந்த வீட்டை வேணான்னு சொல்ல போறீங்களா? நல்ல வீடு, ரீசனபிள் ரெண்ட், பிரச்சனை இல்லாத ஹவுஸ் ஓனர் அண்ட் நெய்பர். பேஷண்டா கொஞ்சம் தொல்லதான், ஆனா நெய்பரை பிரச்சனை இருக்காது. ஐ won't be a trouble for you. உள்ள வரலாமே, ப்ளீஸ் கம் இன். ஏன் மேஜர் சுந்தரராஜன் சார் மாதிரி தமிழ்ல ஒரு தடவை இங்கிலீஷ்ல ஒரு தடவை மாத்தி மாத்தி சொல்றீங்க? சாரி, உள்ள வாங்க. கீ? கீயா? அதாங்க பக்கத்து வீட்டு சாவி. ஓ கீ, ப்ளீஸ் உட்காருங்க, கொண்டு வரேன். டீ? நான் கீ கேட்டேன். டீ கீ. டீ குடிச்சாதான் கீ கொடுக்கணும்னு ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்காரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு. ஓ திரும்ப 2 தடவை சொல்றேன்ல, சாரி சாரி. தேங்க்ஸ். Thank you. வீடு பார்த்துட்டு கீ தந்துட்டு போறேன். ஓகே. ஓகே then. Bye. போனாலாவது மெலிவேன்னு பார்த்தா காலேஜ் போனதுக்கு அப்புறம் இன்னொரு ரவுண்ட் கூடின மாதிரி இருக்கு. கண்ணு வைக்காத மகா. ஏய் கண்ணு வைக்கலடி, உன் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி என்னன்னு கேட்டேன். வேற என்ன, காலேஜ் கேண்டீன் தான். காலேஜ் கேண்டீனா? ஆமா மகா, கேண்டீன் மேனேஜ்மெண்ட் மாறிடுச்சு. புதுசா வந்த கேண்டீன்காரன் வெச்சு உதறான். அப்படியா? செட்டிநாடுகள், வெஸ்டர்ன்கள், சைனீஸ்கள்னு அடவு கட்டுறா மகா. பக்கத்து காலேஜ் பசங்களாம் வந்து சாப்பிட்டு போறாங்கன்னா பாத்துக்கோயே. என் கிளாஸ்க்கு பக்கத்துலயே வர கேண்டீன் இருக்கு. கரெக்டா 12:30 மணிக்கு பிரியாணி இறக்குவாங்க. வாசனைனா அப்படி ஒரு வாசனை வரும்.
கிளாஸையே கவனிக்க முடியாது. சரிதான். உன்னெல்லாம் கேட்டரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டுருக்கணும். இன்ஜினியரிங்ல சேர்த்தது தப்புதான். அதான் வீட்ல ஒரு பெரிய சமையல்காரர் இருக்கார்ல, அப்புறம் என்ன? பாத்துடி, சாப்பாட்டுக்கு நடுவுல கொஞ்சம் படிக்கவும் செய். ஐய, எவ்வளவு நேரம் இந்த கிளாஸையே கவனிக்கிறது? மரண மொக்க. எல்லாரும் போறாங்கன்னு பிஇ போகாத, யோசிச்சு பண்ணுன்னு சொன்னேன். கேட்டியா? பின்ன உன்ன மாதிரி பிஎஸ்சி முடிச்சிட்டு பிளே ஸ்கூல்ல டீச்சர் ஆக சொல்றியா? ஐய, எவ்வளவு நல்ல வேலை தெரியுமா அது? எது குழந்தைங்க பின்னாடி ஓடுறதா? செம்ம கடி அது. என் ஹஸ்பண்ட் பார்த்து பண்ண சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் நான் குழந்தைய பெத்துப்பேன். ரொம்ப கஷ்டப்படாத, பெத்த என்கிட்ட கொடு, நான் வளர்த்துக்கிறேன். அட, இது குட் ஐடியா. ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணு, கொடுத்துறேன். 5 வருஷமா? கொன்னுடுவேன். மினிமம் 8 இயர்ஸ். ஜாப் செட்டில் ஆன பிறகுதான் கல்யாணம்லாம். 8 வருஷமா? ஓ மை காட், அதிகம்ல. ஏன், யாரையாவது பார்த்துட்டியா இப்பவே? சாச்சா, சும்மாதான். 8 வருஷமானு யோசிச்சப்போ ஒரு ஃபீலிங். ஆனா கல்யாணத்துக்கு தானே 8 வருஷம். அதுக்கு முன்னாடி இந்த லவ்ல ஸ்டார்ட் பண்ணலாம்ல? லவ்வா? ஏன், வீட்ல ஒரு லவ் மேரேஜ் பத்தாதா? லவ்வெல்லாம் பிளான் பண்ணி வரதில்ல மகா. அதுவா வந்தா ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. கொன்னுடுவேன். சரி, அதை விட. சுபாவோட ரிசப்ஷன் நடந்தப்போ உனக்கு கஷ்டமா இல்லையா? எனக்கு என்ன கஷ்டம், நான் ஹாப்பியா தான் இருந்தேன். இல்ல, உனக்கே கல்யாணம் ஆகலன்னு எல்லாரும் உன்னை கேட்டாங்க, நான் பார்த்தேன். 3 பேர் தான் கேட்டாங்க, எல்லாரும்லாம் ஒன்றும் கேட்கல. 3 பேரும் 300 பேரும் கேட்டப்போ உனக்கு கஷ்டமா இல்லையா? சத்தியமா இல்ல. அதுவும் அசோக்க பார்த்த பிறகு கல்யாணமே வேணுமான்னு யோசிக்கிறேன் நான். ஆனா கூட நீ உள்ளுக்குள்ள அழுதுருப்பியோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஓவரா சீரியல் பார்க்காதன்னு சொன்னா கேக்குறியா? உள்ளுக்குள்ள அழுதேன், வெளியே நின்று அழுதேன்னு மொக்க டயலாக் பேசுற. அப்போ நிஜமாவே நீ ஃபீல் பண்ணலையா? ஓ மேல சத்தியமா இல்ல. போதுமா? ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஏண்டி, காலேஜ்ல டிராப் பண்ணிடுறேன். இல்ல இல்ல, இங்கேயே விட்டுற, நான் பஸ்ல போய்க்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி வேணா சொல்லு, நம்ம நேரா போயிடுறோன்னு. இல்ல இல்ல, அவங்க பாவம் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏமாத்த கூடாதுல்ல. நான் போய்க்கிறேன், நீ கிளம்பு. சரி. ஏய், ஒரு நிமிஷம். ஒழுங்கா சாப்பிட கூட தெரியல. பாய் மகா. பாய் பாய், பார்த்து போ.